வெல்கம் பேக் டு மை சேனல். சென்ற 2023ஆம் வருடத்தில் நம்ம நாடு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு அப்படிங்கிற இடத்த அடைஞ்சது. நமக்கு மேலே அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளும், நம்மளுக்கு அடுத்து இங்கிலாந்து, பிரான்ஸ், இட்டாலி, கனடா போன்ற நாடுகளும் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள்லாம் நம்ம நாட்டை விட பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகியிருக்காங்க. ஆனால் நம்மளோட நாட்டில் உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இன்னுமே பெரிய அளவுக்கு டெவலப் ஆகலை. அதை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த நாடுகள் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களோட எக்கனாமி பெரிய அளவில் டெவலப் ஆச்சு. அதனால தான் அவங்க டாப் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற இடத்துல அவங்க அடைய முடிஞ்சது. ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத பெருமளவு ஸ்ட்ரென்தன் பண்ணாமே இன்றைக்கி நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டாக நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், நம்ம எக்கனாமியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். இதை செய்கிற நோக்கத்தில் தான் 2021ஆம் வருடம் பிஎம் கதி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட். இதோட பிளான் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதன் மூலிமா நம்மளோட எக்கனாமியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது தான். அது எப்படி அவங்க அடையணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா, ரயில்வேஸ், ரோட்வேஸ், சீவேஸ், அப்புறம் ஏர்போர்ட் மூலயமா நாட்டில் இருக்கிற பல்வேறு எக்கனாமிக் ஜோன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதன் மூலயமா நம்ம நாட்டில் உள்நாட்டு வணிகமும் சரி, இல்லை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வெளிநாட்டு வணிகத்தையும் சரி நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதன் மூலிமா நம்மளுடைய எக்கனாமியை இன்னும் பெட்டராக ஆக்கிக்க முடியும். ஸோ இதன் முன்னிட்டு தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி 3-4 வருஷமாக 112 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த பிஎம் கதி சக்தியிலிருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,700 கோடி. அது மட்டும் இல்லை, ரீசன்ட் டைம்ஸில் இந்த பிஎம் கதி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் மேலும் பல ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவ்சாரி, நாசிக், அஹமத் நகர் டிஸ்ட்ரிக்ட் மூலயமா குஜராத், மகாராஷ்டிராவை இணைக்கிற ஒரு கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸும், அதே மாதிரி காந்தி நகர், மஹேஷானா, பத்தன், பனஸ்கந்தா, அகமதாபாத் வழியாக அமிர்தசர், ஜாம்நகர் எக்கனாமிக் காரிடாரை இணைக்கிறதுக்காக ஒரு கிரீன்ஃபீல்டு ரோட் ப்ராஜெக்ட்ஸுக்கும், அதே மாதிரி பீகாரில் ஒரு ரோட் ப்ராஜெக்ட்ஸுக்கும், உத்தரப்பிரதேசத்தை மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தராகண்ட் போன்ற மற்ற ஸ்டேட்ஸோடு இணைக்கிற இன்டர்ஸ்டேட் நேஷ்னல் ஹைவேஸ்க்காகவும், அப்புறம் ஒடிஷா, அப்புறம் கேரளா ஸ்டேட்டில் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக 2 க்ரீன்ஃபீல்டு ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 22 ஜனவரியில் அயோத்தியில் ராமர் கோயில் ஓப்பன் ஆக போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதை முன்னிட்டு நம்மளுடைய பிரதமர் சில வாரங்களுக்கு முன் அயோத்தியா ஏர்போர்ட்டையும் ரயில்வே ஸ்டேஷனையும் இனாக்ரேட் பண்ணி வச்சார். அப்போது கிட்டத்தட்ட 1100 கோடி மதிப்புள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலமாக அயோத்தியாவும் அயோத்தியாவை சுற்றி இருக்கிற ஏரியாவும் பெருமளவில் பயனடையும். அப்போது இந்தியாவோட முதல் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அவர் குடியரசுக்கு துவக்கி வச்சார். அதே நாளில் மேலும் 6 புது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் இணைக்கிற மாதிரி மேலும் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் கொண்டு வரப்படுனார். ஸோ இதன் மூலிமா நாட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் இணைக்கிறதுக்கு ரயில்வேஸில் ஒரு பெரிய அளவில் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலிமா ரயில்வே மூலமாக நம்ம நாட்டில் எல்லா எக்கனாமிக் காரிடாரும் கனெக்ட் ஆக போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, போன வாரம் பிரதமர் திருச்சிக்கு வந்திருந்த போது அவர் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் இனாக்ரேட் பண்ணி வச்சார். அப்போது கிட்டத்தட்ட ரயில்வே கனெக்டிவிட்டி, அப்புறம் ரோட், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைனிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 20,000 கோடி மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டினார். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க கவர்மெண்ட் 2024லேருந்து 2030க்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக கிட்டத்தட்ட 143 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளானும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதன் மூலயமா நம்ம நாட்டோட எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கங்கிறது கிளியராக தெரியுது. 2024லேருந்து இனி வரப்போகிற பல வருடங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இதனாலேயே இந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த செக்டரில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ண போகிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்சன் டூபோ கம்பெனி. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி வென் கம்ஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த கம்பெனியோட 51% ரெவன்யூ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட் பிஸ்னஸ்லேருந்து மட்டுமே வருது. இவங்க பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், அப்புறம் வாட்டரில் அஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்க வந்துட்டு கைதேர்ந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் பல நேஷ்னல் ஹைவேஸ் வந்துட்டு இவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஹைட்ரோ கார்பன் செக்மெண்ட்டில் த்ரூ இபிசி சொல்யூஷன், அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இவங்க வந்துட்டு நிறையா பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லை, பவர் செக்மெண்ட்டில் கோல் பேஸ்ட் அண்ட் கேஸ் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ஸுக்கு தேவையான டர்ன்கி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க கம்பெனிஸோட சிஸ்டம் டெவலப்மெண்ட் டிசைனிங் சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஹெவி இன்ஜினியரிங், வால்வ்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து ரப்பர் ப்ராசஸிங், அப்புறம் வந்துட்டு ரியாலிட்டி, அப்புறம் மேனுஃபேக்சர் சேல்னு சொல்லி நிறைய இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,87,000. இது நிஃப்டி 50ல் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500 இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 52 வீக் ஹை பக்கம் தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,22,000 crore வந்து டெப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் அப்புறம் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிக்கு எப்பயுமே வந்து டெப்ட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து நெக்லிஜிபிள் தான். இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஸோ அதனால் இந்த டெப்ட்டுங்கிறத பற்றி பயப்பட தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வருடமும் சாலிடாக 3,000 கோடி, 2,000 கோடி, 4,000 கோடின்னு சொல்லி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாக். இந்த கம்பெனி வந்து வரப்போட வருடங்களையும் வந்துட்டு இதோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. செகண்ட் ஸ்டாக்காக நான் எதை எடுத்திருக்கேன்னா, இது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக். இந்த கம்பெனியோட நேம் இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நவரத்னா கம்பெனி. இந்த கம்பெனியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் கேஸ். இவங்க வந்துட்டு என்ஜினியரிங் கன்சல்டன்சி அப்புறம் இபிசி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ் அப்புறம் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு. அது மட்டும் இல்லை, கன்சல்டிங் அப்புறம் என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா கிட்டத்தட்ட 51% ஆஃப் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. மீதி 49% ரெவென்யூ வந்து டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வருது. இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், ஐஓசி, கெயில், கென்யா பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், கட்டார் பெட்ரோலியம், டேங்கோட்டே குரூப், அப்புறம் என்எம்டிசி, அப்புறம் மேலும் பல கம்பெனிஸ் இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து ரீசெண்ட் டைமில் ஓஎன்ஜிசி கிட்டேருந்து 837 கோடி மதிப்புள்ள ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்களோட கேஸ் டெர்மினல் அப்புறம் எஸ்வி ஸ்டேஷன்ஸை வந்துட்டு ரீவேம்ப் பண்ணுறதுக்காகவும். அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட இப்போது கிட்டத்தட்ட 1,600 கோடி மதிப்புள்ள ஆர்டர் புக் கையில் இருக்குது. இது வந்து ஹெச்பிசிஎல், குஜராத் பெட்ரோநெட், என்எல்சி இந்தியா, பெட்ரோநெட் எல்என்ஜி, தீபக் டெக் லிமிடெட் போன்ற கம்பெனிஸுக்கு தேவையான இன்ஜினியரிங் அப்புறம் கன்சல்டன்சி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஆர்டர் புக்ஸ் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட பிஸ்னஸை வந்து மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவிலே எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான் இருக்காங்க. ஸோ இவங்க பிஸ்னஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கிளியராக தெரியுது. இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,300 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸாக 200 இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 52 வீக் ஹை பக்கம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலாக இருக்குது, அதாவது 23.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇயை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ இருக்குது. இந்த கம்பெனிக்கு 23 கோடி தான் டெப்ட் இருக்குது, விச் இஸ் வந்து 0.01%. ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். இது ஒரு பெரிய டெப்டே கிடையாது. கிட்டத்தட்ட 11,300 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி ரெகுலராக டிவிடெண்ட்டும் தராங்க. ஸோ இது ஒரு கம்பெனி வந்து ஒரு நல்ல சாலிடான கம்பெனி, ஒரு டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி கூட.
அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வருடம் இவங்க வந்துட்டு 100 கோடி 150 கோடின்னு சொல்லி 200 கோடின்னு சொல்லி இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியான ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியும் ஃபண்டமெண்டல்லையும் ஃபினான்ஷியலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்க தேர்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட். இதுவும் வந்து நவரத்னா பப்ளிக் கம்பெனி தான். இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி, அப்புறம் இன்ஜினியரிங், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரயில்வேஸ், ஹைவேஸ், ஏர்போர்ட், போர்ட், அப்புறம் ரோப்வே ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் குவாலிட்டி அசூரன்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் லீசிங், எக்ஸ்போர்ட் ஆஃப் ரோலி ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பல டர்ன்கி பேசிஸில் அவங்க இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூவில் 68% கன்சல்டன்சி சர்வீசஸ்லேருந்தும் 5% லீசிங்லேருந்தும் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து 6%ம் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்லேருந்து 36.28%, அதேமாதிரி பவர் ஜென்ரேஷனில் 0.8% வருது. இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 90% இந்தியாவிலேருந்தும் 7% ஆஃப்ரிக்காவிலேருந்தும் 3% பார்த்திங்கன்னா ஏஷியாவில் மற்ற நாடுகள்லேருந்து வருது. இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல், செயில், என்டிபிசி, கான்கார், எல்என்டி, விசாகப்பட்டினம் போர்ட் ட்ரஸ்ட், பாரதீப் போர்ட் ட்ரஸ்ட், சுபர்ணா போர்ட், டாடா ஸ்டீல், ஜிஎம்ஆர், திலீப் பில்ட்கான், அப்புறம் மற்றும் பல கம்பெனி இவங்களுக்கு வந்து கிளைண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இவங்களுக்கு 24% ஸ்டேக்கையும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பல ரயில்வே ஸ்டேஷன்ஸோட ரீடெவலப்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு ஃபண்டமெண்டலி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,300 கோடி இருக்குது. ஸ்டாக் இன்றைக்கி 511 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் ஐஎஃப் 584, லோவர் 311 ருபீஸும் போயிருக்கு. ஸ்டாக் பி 25.5, இண்டஸ்ட்ரி பிஏவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30% ஆர்ஓசி, ஒரு 22% ஆர்ஓஇ இருக்குது. இந்த கம்பெனிக்கு டெப்ட்டுங்கிறது ஒரு 5 கோடி பக்கம் தான் இருக்குது. இதுவும் ஒரு நெக்லிஜிபிள் டெப்ட் தான். இந்த கம்பெனி வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவிடெண்ட் பேயிங் பிஎஸ்யூ கம்பெனின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வருஷம் 4% வந்து டிவிடெண்ட் வந்து சாலிடாக பே பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலராக ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. குவார்டர் கிட்டத்தட்ட 200 கோடி, 190 கோடி, 190 கோடி, 150, 160 கோடின்னு சொல்லி சாலிடாக ப்ராஃபிட்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸும் சரி, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த கம்பெனியை என்னோடய பிக் லிஸ்ட்டில் தேர்டாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்துட்டாலே நிறையா கம்பெனிஸ் இருக்குது. இப்படி எல்லா கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸையும் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இந்த ஒரு வீடியோவில் பண்ண முடியாதனால நாம் எந்தெந்த கம்பெனியெல்லாம் இந்த பிஎம் கதிசக்தி மூலமா பெனிஃபிட் அடைகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டை நான் காட்டுறேன். இர்கான் இன்டர்நேஷ்னல் இவங்களும் ஒரு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி தான். ஐஆர்எஃப்சி ரயில்வே தேவையான ஃபண்டிங் பண்ணுற கம்பெனி. ஆர்விஎன்எல், அப்புறம் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட், கெயில் இந்தியா லிமிடெட், திலீப் பில்ட்கான் லிமிடெட், பிஎன்சி இன்ஃப்ரா லிமிடெட், அப்புறம் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரேலியில் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் எதிர்காலத்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஐ ஹோப் இந்த அனலைசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.